நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரதமர் பதவி இழக்க போறாரு. மத்தியில பாஜகவினுடைய ஆட்சி சீக்கிரம் கவிழ போகுது. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை முறை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தலைநகர் டெல்லியில ஜந்தர் மந்தர்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து ஒரு அறப்போராட்டம் நடத்துறாங்க. அந்த அறப்போராட்டத்துல உண்ணாவிரதம் கிட்டத்தட்ட 20 நாள் உண்ணாவிரதம் திரு சோனம் வாங்சுக் இருக்கிறாரு. அவர் அடாவடியா குண்டு கட்டா தூக்கிட்டு போய் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு வன்முறை. அதுக்கடுத்து வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பா வந்து பாராளுமன்றத்தை நோக்கி பேரணியா போகலான்னு கிளம்புறப்போ அப்பத்தான் மிகப்பெரிய வன்முறை வந்து நிகழுது. டெல்லி போலீஸும் துணை ராணுவ படையும் சேர்ந்து லட்சோப லட்ச இளைஞர்களையும் பெண்களையும் யாருன்னு கூட பார்க்காம எல்லாத்து மேலேயும் வந்து தடியடி வந்து நடத்துறாங்க. இந்த தடியடியில எத்தனையோ மாணவர்களுடைய தலை உடைக்கப்படுது, கைகால்கள் வந்து முறியப்படுது. அதே மாதிரி நிறைய பெண்களை வந்து அடிச்சிருக்கிறாங்க. பெண்களை அடிக்கிறது, அதுவும் இல்லாம நிறைய இளைஞர்கள் வந்து அடிங்க அடிங்க அப்படின்னு சொல்லி உணர்ச்சி பொங்க தன்னுடைய உரிமையை மீட்கிறதுக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, துணை ராணுவ படையா இருந்தாலும் சரி, டெல்லி போலீஸா இருந்தாலும் சரி, நிறைய பாஜகவினுடைய குண்டர்கள் வந்து உள்ள புகுந்து வன்முறையை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு அந்த இளைஞர்கள் வந்து, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய லட்சோப லட்ச இளைஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய துணை ராணுவ படையினருக்கு வந்து பேட்ச் கிடையாது. அதே மாதிரி நிறைய கலர் ட்ரெஸ் போட்டவங்க, தாடி வச்சவங்க எல்லாம் வந்து அந்த லத்தி எடுத்துட்டு வந்து அந்த இளைஞர்களை வந்து அடிக்கிறாங்க. அதே மாதிரி டெல்லி போலீஸ்ல நிறைய பேருக்கு பேட்சும் கிடையாது. நிறைய பேர் தாடி வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து போலீஸ்க்கான ஒரு அங்க அடையாளமே இல்லாம போலீஸ் உடைய போட்டுக்கிட்டு வந்து அடிக்கிறாங்க. ஆக இவ்வளவு பெரிய வன்முறையை நிகழ்த்திட்டு திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து எவ்விதமான எந்த கருத்துக்களுமே சொல்லாம தன்னோட வீட்டுல பயந்து ஒடுங்கி நடுங்கி உட்கார்ந்துருக்கிறார்.